குரு கொடுக்கக்கூடியது ஒரே உபதேசமாக இருந்தாலும் அவர் ஏற்கனவே சொன்னது கொண்டு அந்தந்த உபதேசங்களை சில நுண்ணிய நிலைகளை சேர்த்துதான் என்றால் குருநாதரிடம் எத்தனை வழியில் பெற்ற அனுபவங்களை நமக்கு அவ்வாறு தான் உணர்த்துகின்றார்கள் துணுக்காக. ஏற்கனவே இது போன்ற உபதேசங்களை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இமயமலையிலே குருநாதர் சொன்ன முறைப்படி அந்த பனிப்பாறைகள் நடந்து செல்லும் பொழுது திடீரென்று நான் சென்ற பாறை இடிந்து விழுந்து விட்டது. அதை பார்த்த பின் என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லிக் கொடுத்த, அதாவது குருநாதர் வழிகாட்டிய நிலைகளை மறந்துவிட்டேன். மரணமடையும் நிலையே ஏற்பட்டுவிட்டது. என் மனைவி குழந்தைகளை அந்த நேரம் எண்ணத் தொடங்கிவிட்டேன். குருநாதர் காட்சி கொடுக்கின்றார். நீ பனிப்பாறைகள் நொறுங்கிய பின் திரும்ப எப்படி போவது என்று பயந்தாய். உனக்குள் புயலே வந்துவிட்டது. தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. உன்னுடன் இணைந்த மனைவி குழந்தைகள் எல்லோரையும் எண்ணத் தொடங்கிவிட்டாய். அவர்களை நீ எண்ணும் பொழுது இந்த பனியின் குளிரிலிருந்து உன்னால் தப்ப முடியவில்லை. நீ மரணமடையும் நிலைக்கு வந்துவிட்டாய். இந்த சூழ்நிலையில், இந்த சந்தர்ப்பத்திலே இப்பொழுது நீ யாரை காக்கப் போகின்றாய் என்று கேட்கின்றார். ஆகவே மனமே இனியாய் எழும் மயங்காதே, இந்த மனித வாழ்க்கையில் நீ தயங்காதே, நீ இந்த உடலின் ஆசையை நீ வைக்காதே. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். அதாவது குருநாதர் இங்கே தெளிவாகத்தான் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். இந்த உடலின் ஆசையை நாம் வைக்கக்கூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். ஆனால் தீமை தமக்குள் வராது தடுப்பதற்கு சக்தி கொடுத்துள்ளேன். நீ அதைத்தான் எண்ணி எடுக்க வேண்டும். அதை எடுக்காதபடி இந்த உடல் இச்சையை நீ பட்டுவிட்டால், உன் குழந்தை, உன் பிள்ளைகள், உன் மனைவி என்று எண்ணினால் உணர்வில் நிச்சயப்பட்டு உடலை விட்டு நீ வந்து விடுகின்றாய். உன் மனைவியோ உன் குழந்தையோ யார் மீது பற்று அதிகமாக இருக்கின்றதோ அங்கே செல்ல இந்த ஆன்மா அங்கேதான் போகும். அங்கே சென்ற பின் இந்த குழந்தையும் மனைவியையும் நிம்மதியாக வைத்திருக்க முடியுமா? நீ இறந்து விடுகின்றாய் என்று வைத்துக் கொள்வோம். தன்னை காத்தவர் என்ற ஆசையுடன் தான் அவர்கள் ஏங்கி பார்ப்பார்கள். எளிதில் அந்த உடலுக்குள் புகுந்துவிடும். அவர்களையும் அப்பொழுது திரிந்து வாழ முடியாத நிலைகள் அனாதையாக்கி அவர்களையும் நோயாக்கி விடுகின்றாய். உன்னை நம்பிய அனைவருக்கு நீ பட்ட வேதனைகளை உருவாக்கி துரித நிலையில் அவர்களும் மடியும் தன்மையைத்தான் நீ உருவாக்குகின்றாய். இந்த வேதனையைத்தான் உன்னால் அங்கே உருவாக்க முடியும். அவர்களை நீ காக்க முடியாது. ஆகவே நீ எண்ணிய உணர்வுகள் அவர்கள் உணர்வுடன் நீ மடிந்தாலும் அவர்கள் உடலுக்குள் தான் செல்கின்றாய். அவர்களையும் அழித்து விடுகின்றாய். இந்த உடலுக்கு பின் எந்த வேதனையும் துயரத்தையும் பட்டாயோ உயிர் அதற்கு தக்கதான் அடுத்த உடலுக்குள் அழைத்து சென்றுவிடும். இன்று நீ மனிதனாக இருக்கின்ற நீ எங்கே செல்லப் போகின்றாய் என்று தெரியுமா? எந்த வேதனை உணர்வு எடுத்தாயோ அந்த விஷத்தையே தனக்குள் ஜீரணித்து தன் உடலை பாதுகாத்துக் கொள்ளும் சில விஷமான ஜந்துகளுக்குள் உயிர் அழைத்து சென்று அந்த உடலாக உருவாக்கிவிடும். இதையெல்லாம் அனுபவபூர்வமாக இமயமலையிலே வைத்து குருநாதர் காட்டுகின்றார். ஏனென்றால் இதையெல்லாம் நாம் யதார்த்தமாக சில நிலைகளை நினைப்போம். ஆனால் அதனுடைய பின் விளைவில் எவ்வாறு என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்வதற்குத்தான் குருநாதர் தமக்கு கிடைத்த அனுபவத்தை நம்மிடம் வெளிப்படுத்துகின்றார்கள். ஏனென்றால் நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய குழந்தைகள், பிள்ளைகள், மனைவி, மக்கள், கணவன் என்று இப்படித்தான் குடும்ப சூழ்நிலையை பற்றி தான் நாம் எண்ணி பார்ப்போம். ஆனால் எப்படி எண்ண வேண்டும், எப்படி எண்ணினால் எது நல்லதாக ஆகும், அதை சரியான முறையில் பின்பற்றவில்லை என்றால் அவள் உடலுக்குள் சென்று அவர்களையும் காக்க முடியாது, அவளை நோயாக்கத்தான் முடியும் என்பதை நமக்கு தெரியாத விஷயங்களைத்தான் குருநாதர் இந்த உபதேசத்தில் உணர்த்துகிறார். ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அருள்வழி பெற வேண்டும், அருள்வாழ்க்கை வாழ வேண்டும், எல்லோருக்கும் அருளை பாய்ச்ச வேண்டும் என்று, அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் இதையே நமக்குள் ஒரு வலுவான உணர்வாக, ஒரு பயிற்சியாக, பழக்கமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் உணர்த்துகின்றனர். பின் அங்கிருந்து இங்கே திரும்ப வரும்போது டெல்லியிலிருந்து விமானத்திலே திரும்பபடி சொல்லுகின்றார் குருநாதர். அப்பொழுது இன்னொரு அனுபவத்தையும் கொடுக்கின்றார். என்றால் விமானம் சென்று கொண்டிருக்கின்றது. திடீரென்று ஒரு எதிர்மறையான காற்று மண்டலத்திற்குள் செல்லுகின்றது. சர்ரென்று விமானம் கவிழும் நிலை வருகின்றது. விமானி முதற்கொண்டு அங்கே பிரயாணம் செய்த பிரயாணிகளும் பயந்து கதிகலங்கி விட்டார்கள்.
ஆனால் குருநாதர் இந்த இடத்திலே நான் மட்டும் அசையாமல் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டிருந்தேன். என்னால் குருநாதர் அப்பொழுது சில விளக்கங்களை கொடுக்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் பயந்தார்கள், நீ ஏன் பயப்படவில்லை? உடலின் இச்சையை நீ படவில்லை, நீ உயிரின் இச்சைப்பட்டாய். உயிர் ஒளியானது, அறிவின் தன்மையானது. இதே அறிவின் தன்மை நீ அச்சமில்லாது இருப்பதனால் உனது சக்தி இங்கே சேரலாம் என்று சுட்டி காட்டுகின்றார். அந்த துருவ நட்சத்திரத்தின் சக்தி ஒரு நொடிக்குள் எடுத்து இங்கே செலுத்துகின்றாய். அவர்களையும் காக்கின்றாய், உன்னையும் காத்துக்கொண்டாய். அத்தனை பேரிலும் ஒருவன் நீ எண்ணி இதன் போல் செயல்பட்டதால் தான் இங்கே காக்கப்பட்டது. இது உன்னுடைய வலு என்று சொல்லுகின்றார் குருநாதர். இப்படி காக்கப்பட்ட நிலையில் எத்தனையோ விமானத்தில் வைத்து குருநாதர் இப்படி உபதேசம் கொடுக்கின்றார். ஆக இதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டாலும் எல்லோரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு செல்பவர்கள் தான். யாருமே இது நீடித்த நாள் இருக்க முடியாது. இதில் யாரும் தப்புவதும் இல்லை, தப்ப போவதும் இல்லை. நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் சரி, பெரிய மகான், பெரிய ஞானி என்று மக்கள் அவரை போற்றிக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த உடலின் விதி முடிந்து விட்டால் அதனுடைய அழுத்தம் எப்படி எதில் அதிகமாகின்றதோ இந்த உடல் போய்த்தான் ஆகும். ஆனால் துருவ நட்சத்திரத்தின் உடல் நமக்குள் அதிகரித்து விட்டால் மனித உடல் என்ற இச்சையிலிருந்து விடுபட்டு உணர்வுகள் உயிருடன் ஒன்றி ஒளியாக மாறுகின்றது. என்னால் இதற்குத்தான் குருநாதர் என்னை இமயமலைக்கும் இதுபோன்ற எத்தனையோ பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று அனுபவங்கள் கொடுத்து அதன் மூலம் உயிரின் இச்சை பெற்று உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றி ஞானிகள் உணர்வோடு ஒன்றை செய்து துருவ நட்சத்திரத்தினை பற்றுடன் பற்றி அதனுடைய ஈர்ப்பட்டத்திலே சப்தரிஷ மண்டல எல்லையில் உடலை விட்டு பிரியும் ஆன்மா இணையும் சந்தர்ப்பமாக இப்படி அனுபவங்களை கொடுத்தார். அதைத்தான் உங்களுக்குள்ளும் தெளிவாக்குகிறது என்று குரு தம்முடைய அனுபவங்களை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அதிலே அந்த சந்தர்ப்பத்தில் எந்த உணர்வு எடுக்க வேண்டும் என்பதையும் இதில் தெளிவாக வழிகாட்டுகின்றார்கள்.